இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சீடர்களிடத்திலே முதன்முறையாக தான் படப்போகின்ற துன்பகரமான காரியங்களை குறித்து வெளிப்படையாக சொல்லுகின்றார். மூப்பர்கள், தலைமை குருக்கள், பரிசேயர்கள் இவர்களால் உதறி தள்ளப்பட்டு ஆண்டவர் சிலுவையை சுமக்கப் போகிறார் என்று அவர்களிடத்தில் முன்கூட்டியே சொல்லுகிறார். இது நற்செய்தியினுடைய முதல் பகுதி. இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் தெளிவாக நமக்கும் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் நம் சார்பில் சிலுவையை சுமந்து நமக்கான மீட்பை அவர் பெற்றுக் கொடுத்து விட்டார் என்பதுதான். துன்பங்களை சுமப்பதற்கு, சிலுவைகளை சுமப்பதற்கு நான் ஒரு சிறந்த முன்மாதிரி என்று ஆண்டவர் இயேசு காண்பித்து விட்டார். ஆகையினால் நற்செய்தியுடைய இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசு சிலுவை சுமந்தார் என்றால் நாமும் வாழ்க்கையிலே சிலுவைகளை சுமந்தாக வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு முன்மாதிரி. அவரை பின்தொடருகிற நல்ல மாதிரிகளாக நாமும் இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம் நாம் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவைகள் தான். வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் தான், வேதனைகள் தான், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவுக்காக நிறைய துன்பப்படுகிறீர்களா? நேர்மைக்காக, நீதிக்காக, உண்மைக்காக ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே நடக்கின்ற பொழுது நீங்கள் வேதனைகளை அனுபவிக்கிறீர்களா? ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு சொன்னதை நீங்கள் வாழ்வில் செயலாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மகிழ்ந்து அக்களியுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையிலே வாசிக்கிறோம், இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அவர் இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளின் அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கும் அந்த இடம் தயார் நிலையில் இருக்கிறது. நாமும் ஆண்டவரை போல சிலுவைகளை சுமந்தால் கடவுளின் இடத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். அன்பிற்குரியவர்களை, இந்த வேளையில நாம் இன்னொரு காரியத்தையும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அடுத்தவர்களின் சுமைகளையும் நாம் சுமந்து கொண்டு வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்பதுதான். கலாத்தியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம், நீங்கள் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள். ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவைகளை சுமந்தார். நாம் நமக்காக மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்காகவும் நாம் சிலுவைகளை சுமக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தவர்களை வளர்த்தெடுப்பதற்கு, அடுத்தவர்களை நல்வழிப்படுத்தி கிறிஸ்துவின் வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் போராடி பல ஆன்மாக்களை ஆண்டவர் பாதம் கொண்டு வருவதும் ஒரு பெரிய போராட்டம் தான். அதிலே சிலுவைகள் நமக்கு உண்டு, வேதனைகள் உண்டு. எனவே அடுத்தவர்கள் நமக்கு தருகின்ற சிலுவைகளையும் சேர்ந்தே நாம் சுமக்க ஆண்டவர் அழைக்கின்றார். எங்கள் அன்பான ஆண்டவரே, தவக்காலத்தில் இருக்கிற நாங்கள் விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள இம்மண்ணகத்தில் சிலுவைகளை சுமக்க மன தைரியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களது சுமைகளை மட்டுமல்ல, பிறருடைய சுமைகளையும் நாங்கள் மனதார சுமந்திட, உமக்கு சாட்சி பகர்ந்திட, அதனால் விண்ணக வீட்டை அடைந்திட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நல்ல மனதை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.